வணக்கம். சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி போயிட்டுருக்கு. ஒன்று, யூஎஸ் மார்க்கெட் பெருசாக கீழே உருவும்ன்றது நம்ம எதிர்பார்த்தோம். அடுத்தது கொரியன் மார்க்கெட், ஜாப்பனீஸ் மார்க்கெட் அண்ட் சைனீஸ் மார்க்கெட் பெருசாக உழுவுன்றதை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அதில் கொரியன் மார்க்கெட் ஆல்ரெடி 41% கீழே விழுந்திருக்கு. இன்றைக்கி கொரியன் கவர்மெண்ட் அஃபீஷியலாக தே ஹவ் ஸ்டார்டட் தேர் கவுன்சிலிங் பிஸ்னஸ். தயவு செஞ்சு யாரும் சூசைட் பண்ணாதீங்க, நிறைய நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு சூசைட்லாம் பண்ணாதீங்கன்றதுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மார்க்கெட் 40% உளுந்தது இல்லையா, 50% 60%லாம் உளுந்தது இல்லையா. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், இதை பற்றி நம்ம பேசலாம். நேற்று யூஎஸ் மார்க்கெட் எஸ்பெஷலி டவ் ஜோன்ஸ் க்ளோஸ் அபவுட் 2% கீழே வந்துச்சு. 1155 பாயிண்ட்ஸ் டவுன், 2.19% டவுன். நாஸ்டாக் க்ளோஸ் அபவுட் 433 பாயிண்ட்ஸ் டவுன். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மெயின் முக்கியமான விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் த ஸ்பீட் அட் விச் இட் இஸ் ஃபாலிங். ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை கொரியன் மார்க்கெட், ஜாப்பனீஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, அண்ட் கொரியன் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை நேற்று யூஎஸ் மார்க்கெட் கண்டினியூ ஆகுமான்றது அது அப்புறமா பார்த்துக்கலாம். பட் ஃபால் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதுக்கு மேலே எந்த ஏற்றம் மேலே ஏறினாலும் இட் வில் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் செல்லிங். ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணுறதுக்கான இதுதான் இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1.5 மாதமாகவே ரொம்ப அழுத்த திருத்தமாக ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உழுவும். இந்தியன் மார்க்கெட் கிளாரிட்டி கிடையாது. அண்ட் 24,600க்கு மேலே போட்டும் அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். அண்ட் மார்க்கெட் அந்த லெவலை உடைக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுது. அண்ட் நேற்றும் ஆகட்டும், நேற்று நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஷார்ட் கவரிங்கில் தான் பியூராக மேலே ஏறிச்சு நேற்று. அண்ட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க ஹோல் டே ஒன்றுமே பண்ணல. ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மேலே கொஞ்சம் மேலே ஏறிச்சு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கிளியர் கட் இட் இஸ் அ ஷார்ட் கவரிங்கில் தான் ஏறி இருக்குது. 24,000ல் க்ளோஸ் அபவுட் 8,35,000 கால் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. 24,050 விட்டுருங்க, 1,80,000 தான். 24,100ல் ஆல்மோஸ்ட் 3,60,000 குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. 24,150ல் 3,93,000 94,000 நீங்கள் வச்சுக்கலாம் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் 24,200ல் 11,22,290 கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய குவான்டிட்டி. அண்ட் பியூட்டி என்னதுன்னு சொன்னால், தோ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 24,357ல் க்ளோஸ் ஆகிருக்கு ஸ்பாட்டு. ஆனால் ஹெவியாக இன்னைக்கு 24,300ல் நிறைய இன்ட்ராடேயில் ஹெவி கால் ரைட்டிங் ஆயிருக்கு. 64,50,000 குவான்டிட்டிஸ் எழுதியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் கால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அபவுட் 24,600 லெவலில் தான் நிறைய எழுதியிருக்கிறாங்க. 500லையும் எழுதியிருக்கிறாங்க, இல்லை நான் சொல்ல. பட் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, எந்த லெவலில் எழுதப்பட்டிருக்கோ அதுக்கு மேலே நிஃப்டி நிற்கிது. தட் மீன்ஸ் மார்க்கெட் கீழே உழுவுறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஒன்று இல்லை, நாளைக்கு இந்த லெவல் சஸ்டெயின் ஆச்சு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு சைடு வச்சுக்கலாம். நேற்று ஃபெட் சேர்மேனை எதுவும் கமெண்ட்லாம் போடல, க்ளீனாக ஸ்டேட்டஸ் ஸ்கோர்ன்ட்டாங்க. ஸ்டேட்டஸ் ஸ்கோர்னு சொன்னால் நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலை பிகாஸ் ஆஃப் இந்த யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்குன்றது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று அர்த்தம் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால், ஜூலை மாதம் ஏற்றலைன்னு சொன்னால் செப்டம்பரில் நிச்சயமாக ஏற்றுவாருன்றது டிசைட் ஆகிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் செப்டம்பரில் ஏற்ற போகிறாங்கன்னு நினச்சிட்டு தான் நேற்று மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஸோ அடுத்த 2 மாதத்தில் 3 மாதத்தில் மார்க்கெட் அந்த ப்ரைஸை டிஸ்கவுண்ட் பண்ணிவிடும். ஸோ மோஸ்ட் லைக்லி 0.5% ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1/2% ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 30-year பாண்டு, யூஎஸோட 30-year பாண்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? 5% மேலே போச்சுன்னா டேஞ்சர் ஜோனுன்றது. நேற்றெல்லாம் 5.12ல் இருந்துச்சு, சஸ்டெயின்டாக இருந்துச்சு. இப்போ 5.2%ல் போய் நிற்கிது. 1/4% பக்கமாக ஏறி இருக்குது. 1/4% தானே நீங்கள் சொன்னீங்கன்னா பயங்கரமான ஏற்றம். அவங்களோட $37 trillion அஃபிஷியல் ஃபிகர். இதை கவர்மெண்ட்டோட இது மட்டும், மற்றதெல்லாம் அந்த சின்னதெல்லாம் இருக்குல்ல, வட்டம் மாவட்டம், நம்ம ஊரில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறமா கார்பரேஷனு, முனிசிபாலிட்டிஸ், இவங்கெல்லாம் வாங்குகிற கடன் தனி. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் வாங்கியிருக்கிற கடன் $37 trillion. ஸோ 1/4%ன்றது நீங்கள் போட்டு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக நிற்கும். அதுக்கான எதிர்வழி தான் ஸ்டாக் மார்க்கெட் நேற்று உளுந்தது. கொரியன் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் பெருசாக கீழே விழுந்துட்டுருக்கு. அண்ட் 40% உளுந்தது இல்லையா இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் ரிக்கவரி ஆகிடுவோம். 40%ன்றது ஒரு பெரிய ஃபால் கிடையாது. இதுக்கு முன்னாடி மக்கள் லிவரேஜிங்
அந்த விஷயம் கிடையாது. அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து ஹெவி லிவரேஜிங் ஆகிட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அண்ட் இந்தியன் மார்க்கெட்லேயும். தோ கவர்மெண்ட் வந்து F&Oவில் வந்து முதல்ல வந்து சர்வசாதாரணமாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவே 10x கொடுத்துருவாங்க F&Oவில், ரைட்? ஃபியூச்சர்ஸே வந்து லிவரேஜ்டு ப்ராடக்ட்டு, அதுலேயும் வந்து 10x கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் 20-30 வந்து சர்வசாதாரணமாக கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து கவர்மெண்ட் அந்த இது எடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து இந்த மார்ஜின் ட்ரேடிங்ன்றது ஒன்று வந்திருக்கு. பயங்கரமான ஒரு ரிஸ்கான விஷயம். மார்ஜின் ட்ரேடிங் யார் பண்ணலாம்னு சொன்னால், யாருக்கு மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரியுமோ, ஒன்று டெக்னிக்கல் அனாலிசிஸில் பூந்து விளையாடுறவங்க, மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தே ஷுட் நோ ஷார்ட் டேர்ம் என்ட்ரி எக்ஸிட். எனக்கு வந்து அடுத்த ஒரு 15 days 20 daysல வந்து ஷார்ட் டேர்மில் வந்து எனக்கு என்ட்ரி எக்ஸிட் கிடைக்குதுன்னு சொன்னால் ஈஸி. எப்படி பார்த்தாலும் மினிமம் வந்து ஒரு 3x கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 1 லட்சம் போட்டிங்கன்னா அவன் வந்து இன்னும் ஒரு 2 லட்சம் கொடுக்குறாங்க, இல்லை 3 லட்சம் கொடுக்குறாங்க, டிபெண்டிங் ஆன் தி ஸ்டாக்கு. நீங்கள் 2 லட்சம்னு எனக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குற இடத்துல வந்து 3 ஸ்டாக் வாங்குறீங்க. அசியூம் அந்த ஸ்டாக் வந்து ஒரு 20% கீழே விழுந்திருக்குன்னு சொன்னால், உங்களோட 20% ப்ளஸ் இந்த 20 40%. அப்போ நீங்கள் 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 60,000 ரூபா லாஸில் இருக்கீங்க. அப்போ 30% போச்சுன்னா உங்களோட கேபிட்டல் காலி. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து விளாண்டுட்டுருக்கு. அப்போ லிவரேஜ் ப்ராடக்டில் திடீர்னு நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், இப்போல்லாம் ஆஃப்லேட் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் மூவ் ஆகுது சொன்னால் 10% 12%லாம் சர்வசாதாரணமாக வந்து மூவ் ஆகுது. இதை வந்து மெயினாக வந்து இது மாதிரி ட்ராப் பண்ணுறதுக்கு தான் வந்து நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து மேபி டேட்டாஸ் தெரியாத இருக்கலாம், பட் டேட்டாஸ் தெரிஞ்சவங்களுக்கு பெரிய விஷயமா மாற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து சோனாகாம்லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன், கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி, அதனால தான் F&Oவில் இருக்குது, இல்லைன்னுலாம் நான் சொல்ல. பட் ஸ்டில் இட் இஸ் ரிலேட்டிவ்லி அன்னோன் ஸ்டாக்கு. இன்றைக்கி அது வந்து 6% அப் மூவ் கொடுத்துருக்கு. ஏன் கொடுத்துருக்கு? எது வேணால் ரீசன் இருக்கட்டும், பட் ஸ்டில் 6%ன்றது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஒன்று. அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் KPI டெக்குன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து அது 8.3% கீழே விழுந்திருக்கு. அது என்ன வேணால் காரணம் இருக்கட்டும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அது வந்து ஆல்மோஸ்ட் 8-10% ஏறி இருந்துச்சு. அப்போ ஷார்ட் கவரிங்கில் ஏறி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கவரிங் முடிஞ்சு போச்சு, ஸ்குவாட் ஸ்குவீஸ் முடிஞ்சோன்னு கீழே விழுவ ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி பெரிய மூவ்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் பியூர்லி இது மாதிரி லிவரேஜ் ப்ராடக்ட்ஸை அடிக்கிறதுக்கு தான். ட்ராப் முடிஞ்சிச்சுன்னா ஒரு கோழி மாட்டிச்சு அவனை வெட்டியாச்சுன்னு சொன்னால் அடுத்தது வந்து கீழே வந்துடும். ஸோ ஆக்சுவல் லெவல் என்ன வரணுமோ அந்த மாதிரி லெவல் வந்துடும். ஸோ இது மாதிரி விஷயத்தில் வந்து தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. அதனால தான் கொரியன் கவர்மெண்ட் வந்து இது மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. சைனாக்காரன் வந்து கோல்டு அண்ட் சில்வர் நோ மோர் ஃபியூச்சர்ஸ்ன்ட்டான். கேஷ் கொடுத்து வேணால் வாங்கிக்க, இந்த மாதிரி பேப்பர் ட்ரேடிங் நீங்கள் வந்து பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் கோல்டு அண்ட் சில்வரில் பெரிய வோலட்டாலிட்டி வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. தெரியும் அவனுக்கு, அவன் வந்து எந்த லெவலில் வந்து இது பண்ண போகிறாங்கன்றது தெரியும். இதெல்லாம் விடுங்க, நம்ம மார்க்கெட்டுக்கு வரலாம். நம்ம மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு வீக்னஸ் வந்து காட்டல. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஐ வாஸ் வெரி ஷுவர் கீழே உழுவ போகுதுன்றது. நம்ம மார்க்கெட் மேலே ஏறி அங்கேருந்து உழுவும் அண்ட் ப்ராபப்ளி இந்த மந்த் எண்டு இல்லை நெக்ஸ்ட் மந்தில் வந்து உழுவுன்றதான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். டவுன் சைடு வந்து 23,800 அது வந்து டிசைசிவ் க்ளோஸு. வீக்லி சார்ட்டில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் மோர் புல்லிஷ் சைடில் தான் இருக்குது. 24,600 உடைக்கிட்டோம், அதுக்கப்புறமா மே சைடு பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து சூஸ் பண்ணி விளாடுறது நல்லா இருக்குது. ஒன்று விளாடுதுன்னு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. நிறைய ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட்ஸ் இருக்குது, பட் ஃபைனல் ரனில் இருக்குது. அது வந்து போகிற ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் எந்த ஸ்பீடில் மேலே போகுதோ அதே ஸ்பீடில் கீழே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ மோர் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொன்னால் ப்ராபப்ளி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை டு கோ இன்டு ப்ரொடெக்டிவ் மூவ். இந்த வருஷம் ப்ராபப்ளி செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா தேர்ட் குவார்ட்டர்னே நம்ம வச்சுக்கலாம். செப்டம்பருக்கு அப்புறமாவே வந்து மார்க்கெட்டில் வந்து ஹை வோலட்டாலிட்டி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ரெண்டாவது, அடுத்த வருஷம் இந்த வருஷத்தோட மோர் வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியாவில் ஃபுட் ரேட்டு ரைட், நீங்கள் வந்து அரிசி எடுத்துங்க, பயங்கரமாக ஏறிடுச்சு. உளுந்து வந்து 115 ரூபா டாப் கிரேட். நான் வந்து ஹோல்சேல் ரேட்டில் நான் பேசுகிறேன். 115 ரூபா இருந்தது வந்து 132 ரூபா ஆயிடுச்சு. எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் 148 150 ரூபா இருந்ததுலாம் இன்றைக்கி வந்து 172 ரூபா ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு.
அரிசி விலையும் ஏறிட்டு இருக்கு. அரிசி விலை வந்து க்ளோஸ் அபவுட் 25-30% வந்து ஏறுன்றது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பருப்பு விலையும் ஏறப்போகுது. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் எவ்ரிடே உங்களோட ஆக்டிவிட்டீஸ், ஃபுட் ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். மழை இல்லை, சரியாக மழை இல்லை, அண்ட் காய்கறி விலையும் ஏறும். அன்அவாய்டபிள், ரைட்? அண்ட் க்ரூட் விலை சொல்ல முடியல. இட் இஸ் மோர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்றது தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ராபப்ளி செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா இப்போ தான் வந்து மழை பெஞ்சிருக்கு இதிலலாம், நார்த் இந்தியாவிலலாம். இந்த ஜூலையோட முடிஞ்சு போச்சு. ஆகஸ்ட்டில் வந்து என்ன ஆக போகுதுன்றது பார்க்கணும். இன்றைக்கெலாம் வந்து இதில் வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து ஒரு சைக்ளோன் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ சென்ட்ரல் இந்தியா அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியாவில் வந்து ஹெவி ரெயின் எதிர்பார்க்குறாங்க. இந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி சைட்லாம் அடிச்சிச்சு தெரியுமா? ஒரே நாளில் அப்படி சப்புன்னு ஒரு வருஷத்துக்கான மழை கொட்டிச்சு தெரியுமா? அது மாதிரிலாம் பேஞ்சிச்சுன்னா வேலைக்கு ஆகாது. மேபி அது வந்து ஷார்ட் டேர்முக்கு வேணால் நல்லா இருக்குமோ இல்லையோ, அது வந்து மோர் ஆஃப் டேமேஜ் பண்ணுமே ஒழியோ விவசாயத்துக்கு வந்து யூஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. மோர் டேமேஜ் தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகட்டும், க்ராப் டேமேஜ் ஆகட்டும். ஸோ இதுக்கான எதிர் ஒலி எங்கே இருக்கும்? இன்ஃப்ளேஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அது ஏறிச்சுன்னு சொன்னாவே இது எல்லாமே வந்து இங்கே ரிஃப்ளெக்ஷன்ஸ் காட்டும். எனிவே, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட், செப்டம்பர் மாதத்தில் யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஆளுங்க ஆர்பிஐயும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோர் அமைதியாக இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக்காக இருக்குது. இன்ஃபேக்ட் டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 101 100க்கு வந்திருக்கு. அண்ட் கோல்டு வந்து க்ளோஸ் அபவுட் 1% வந்து அப் ஆகிருக்கு. க்ளோஸ் அபவுட் $40 ஏறி இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.4% ஏறி இருக்குது. காப்பர் வந்து 2.5% வந்து ஏறி இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் வந்து நீங்கள் வந்து கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே லெவலில் தான் இருக்குது. அண்ட் ருப்பி வந்து அகெயின்ஸ்ட் டாலர் வந்து 95 rupees 70 paisa பக்கமாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 14,798 14,800ன்னு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,25,900 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. அண்ட் இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ஏற்றம் கிடையாது. 1.2% தான் ஏறி இருக்குது. 12.16ல் இருக்குது. டேஞ்சர் ஜோனே இல்லை. இட் இஸ் மோர் ஆஃப் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனில் தான் இருக்குது. அண்ட் மார்க்கெட் மோர் லைக்லி டு பிளாஸ்ட் மாதிரி தான் வந்து இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸை வந்து நீங்கள் கவனிச்சிங்களான்றது தெரியாது. லாஸ்ட் ஒரு 3.5-4 months-ஆகவே வந்து கீழே 12க்கு வரும்போதும் மார்க்கெட் வந்து மேலே தூக்குது. அண்ட் லேஸாக ஒரு 2 நாள் தூக்கிட்டு அதை வந்து 24,400-500 ஜோனில் போனோடனே மறுபடியும் வந்து மார்க்கெட் பெருசாக கீழே விழுவுது. எவ்வளோ தூரம் வருது? 23,800-900 அந்த ஜோனுக்கு வந்து நிற்கிது. அப்போ இந்தியா விக்ஸ் வந்து 15-16 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. இதே பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 மாதம் வந்து இந்த பேட்டர்னில் வந்து நிற்கிது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்களே இதே மாதிரி யூஸ் ஆகிடும், ரைட்? இங்கே போனால் ஷார்ட்டு, இங்கே போனால் பைன்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணும். ஞாபகம் வச்சுங்க. அதுக்கோசரம் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கிறத வந்து, அட்டென்ஷனாக இருக்கிறத வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட். எஃப்ஐஐ டேட்டாஸ் இன்றைக்கி வந்து இது வரைக்கும் வரல. நேற்று வந்து எஃப்ஐஐஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3,000 crores பக்கமாக வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களும் ஆல்மோஸ்ட் 1,000 crores பக்கமாக வாங்கியிருக்கிறாங்க. 998 crores வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் வந்து 2,981 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதிசயமாக இருக்குது வாங்கியிருக்கிறது. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் வோலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்குது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துங்க. ஸ்டாப் லாஸ் போடுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.